வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12,000 அதுக்கப்புறம் 21,000 இது மாதிரி தனித்தனியாக சேலரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் இருக்கும். தென் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 25/11/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இந்த இடத்துல உங்களுடைய பதவியின் பெயர், விண்ணப்பதாரர் பெயர் என்ன, தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, உங்களுடைய வயது, உங்களோட அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களுடைய திருமண நிலை, மொபைல் நம்பர், உங்களோட படிப்பு, உங்களுடைய பணிபுரிந்த அனுபவம் இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நிறுவனத்தில் வந்து பணிபுரிந்தீங்க, ஸோ அதே மாதிரி அதனோட பெயர் மற்றும் இடம், அதுக்கப்புறம் வருடம், இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து எழுதிட்டு இந்த இடத்துல சைன் பண்ணி டேட்டு இடமெல்லாம் போட்டுட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். இதுலேருந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பாலின வல்லுநர், அதாவது ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து 21,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலி பணியிடம் எங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சமூக பணி மற்றும் சமூகவியல் துறையில் இளங்கலை பட்டம் நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் 3 வருடம் அரசு தனியார் தொண்டு நிறுவனங்களில் மகளிர் முன்னேற்றம் தொடர்பான பணிபுரிந்த முன் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாதுகாவலர், இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. 12,000 வரைக்கும் சேலரி, 12th பாஸ் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் தனியார் அரசு துறை அலுவலகங்களில் பாதுகாவலராக பணிபுரிந்த முன் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாகம், முதல் தளம், மாவட்ட ஆட்சியரகம், திருநெல்வேலி 627009 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். 24/11/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தபால் மூலமாகவோ அல்லது நேர்லேயோ நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களோட மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பீஸ், ஸோ அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஆதார் கார்டு, இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க.